இப்போ சைன் ஸ்கொயர் 2tக்கு வந்து லேப்லேஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். இப்போ சைன் ஸ்கொயர் 2t வந்து எப்படி இருக்குன்னா சைன் ஸ்கொயர் 2θ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா வந்து 1 - cos 2θ/2. ஸோ இது வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 1 - cos 4t/2 வரும். 4 எப்படின்னா இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இங்கே ஃபார்முலாவும் 2 இருக்குது. 2 × 2 4 வந்துடுமா. இப்போ இதுக்கு லேப்லேஸ் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ எல் போட்டு சைன் ஸ்கொயர் 2t அப்படியே போட்டோம். இதுக்கு வந்து லேப்லேஸ் பண்ணால் இப்போ 1/2 இருக்குல்ல, 1/2 வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துடுவோம். மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, 1 - cos 4t. ஸோ இப்போ எல் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம். 1/2 மட்டும் அப்படியே வெளியே இருக்கும். இப்போ எல்லை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், எல் × 1 1 - எல் cos 4t. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஃபார்முலா பார்க்கணும். இப்போ 1 லிமிட்டேஷன் பண்ணால் 1/s ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு cos 4t இருக்குது. இப்போ cos at. இப்போ இதோட ஃபார்முலா வந்து எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா வந்து மெயின், ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலா படி இங்கே 1/s வரும். இது வந்து s/x² + a². ஸோ இங்கே 4 இருக்குது. 4 × 4 16. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ cos 5t sin 8t இருக்குல்ல, இது ஃபார்மேட் வந்து டிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் இருக்குல்ல, ஒரு ஃபார்முலா வரும். 2 cos a sin b = sin a + b minus sin a minus b. ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே 2 இல்லாதனால நம்ம வந்து 2 இதிலே இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2 இருக்குல்ல, 2 வந்து இன்ட்டு வந்து இந்த பக்கம் வந்துச்சு என்ன வரும், டிவைடட் பை ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்ன இருக்குது, சைனு a + b. இங்கே a வந்து என்ன 5, b வந்து 8, ஓகேவா. இப்போ 5 + 8 13, இங்கே 13t வரும். நெக்ஸ்ட்டு சைன் a - b. a - bனா 5 - 8 -3t வரும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுமா. sin 13t + sin 3t. இப்போ இதுக்கு வந்து நம்ம லேப்லேஸ் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ எல் cos 5t லேப்லேஸ் ஃபைண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எல் போடணும். இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து போடணும். இப்போ 1/2 வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ எல் வந்து உள்ளே எடுத்துக்கினா sin 13t + sin 3t. ஸோ இது வந்து எல் வந்து sin 13t அண்ட் எல் sin 3t உள்ளே மல்டிப்ளை பண்ணால், இப்போ இது வந்து நம்ம தனித்தனியாக லேப்லேஸ் எடுக்கலாம். இப்போ sin 13t இருக்குது. இது எப்படி இருக்குன்னா sin at அதோட ஃபார்முலா, இதுவும் sin at. இப்போ sin atயோட ஃபார்முலா வந்து a/s² + a² வரும். ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா வந்து ஒரு சைடில் போட்டுடலாம். sin atயோட ஃபார்முலா வந்து s² + a². ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா. ஸோ இப்போ a வந்து இங்கே என்ன 13, அப்போ 13 போடணும். நெக்ஸ்ட் வந்து s², அது அப்படியே வரும், ப்ளஸ் a². இப்போ 13 × 30 169. இங்கேயும் சேம் தான். இங்கே a வந்து 3. நெக்ஸ்ட் s² + 3 × 3 9. ஸோ இதுதான் ஆன்சர்.